எந்த விதமான உபகாரமும் இல்லாமல் நன்றி செய்தால் அந்த நன்றி நான் சின்ன வயதில் படித்த அவ்வை மொழிதான் என்னை மாற்றியது. திருக்குறளை படிக்க வைக்கணும். உங்க குழந்தைங்க தயவு செய்து திருக்குறளை படிக்க வையுங்கள். ஔவையாருடைய மூதுரையை கொன்றை வேந்தனை படிக்க வையுங்கள் ஐயா. அதுல சொல்றார், தாளால் உறிஞ்சி, தாள்னா கீழே இருக்கிற அந்த இடம், தாளால் உறிஞ்சி தலையால் தரும் தெங்கு மரம் போல இறப்பா. என்ன அற்புதமான தெரியுமா? உடனே இந்த ஜலதாரன்னு குளிக்கிறதுக்கு மட்டும் ஒரு இடம் இருக்கும், குளியலறைன்னு. இந்த தண்ணி போகிறதுக்கான ஒரு வாய்க்கா இருக்கும். இது எங்கே போகும் தெரியுமா? நேராக இந்த தண்ணி எங்கே போகும்? நேராக எல்லா மரத்துக்கும் போகும். இந்த குளிக்கிறது, பல்லு விளக்குறது, துவைக்கிறது, சோப்பு தண்ணி. இந்த தென்னை மரம் சோப்பு தண்ணி ஆனால் இந்த இளநீ என்ன பண்ணுது? எங்கே இந்த மாற்றம் நடக்குதுன்னு தெரியல. உரியறது தண்ணியோ சாக்கடை, உரியறதோ கழிவு நீர். ஆனால் வரக்கூடிய அந்த இளநீர் தண்ணீர் பாருங்க, கொஞ்சம் கூட அசுத்தம் இல்லாமல் இனிப்போடு நமக்கு வழங்குது.